அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 40 நாள் கழித்து பொது வெளியில் வந்து விட்டார் நடிகர் விஜய், டிவிகே கட்சியோட தலைவர். அதாவது இதில் நம்ம ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டது என்னென்னா, தலை இருக்கும்போது வாழு ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாள்ல, அதே மாதிரி அவர் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க கட்சியில் உள்ள அவர் என்ன பதவி வகிக்கிறான்னு நமக்கு தெரியல. ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் நிறைய பேசுகிறாப்புல. எங்கே திரும்பினாலும் ஃபேஸ்புக்கில் வலைதளத்தில் அவரை பற்றியான விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நிறைய கண்டென்ட், அதாவது கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் அள்ளி வாரி வீசிருக்கிறார். அதாவது இந்த டிவிகே கட்சி எப்போ பொது வெளியில் வந்துச்சோ அதில் இருந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அவர் பேசின அந்த விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆதவ் அர்ஜுனா என்ன பேசுகிறாங்கன்னா, கலைஞரை கைது பண்ணோன்னு நீங்கள் ஓடி ஒழிஞ்சிட்டீல்ல அப்படின்னு சொல்லி பேசினார். முதல்வர் ஸ்டாலின் அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் ஆஜரானார். இந்த மாநாடு நடந்த உடனே உயிர் பலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பக்கமும் செதறி ஓடினீங்க. உங்கள் தலைவர் திருச்சி நோக்கி ஓடினார். நீங்கள் எங்கிட்டு கிடந்தீங்கன்னு எங்களுக்கே தெரியல. அதற்கப்புறம் உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் என்ன செஞ்சாருன்னா, மாறு வேஷத்தில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். சரிங்களா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா தம்பி. உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி பலி எண்ணிக்கை தெரிஞ்சவனா இப்படி ஓடி போயிட்டீங்க நீங்கள் எல்லாரும். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா மக்களையும் சந்தித்து அங்கே சென்று ஆறுதல் செலுத்தினார். உலக வரலாற்றில் நம்ம சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. முதல் தடவையாக உலகத்திலேயே என்ன ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னா, இறந்தவங்க ஆறுதல் தேடி தலைவர் வீட்டுக்கு வர்றது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளூர்களாக இருக்கட்டும், வெளியூர் அதாவது வெளிநாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்க அதிபர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ரஷ்யா அதிபராக இருக்கட்டும், அத்தனை பேருமே எங்கே உயிர் பலி ஆச்சோ அந்த இடத்துக்கு சென்று ஆறுதல் சொல்வது வழக்கம். இதுதான் அரசியலுடைய நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் உங்களால் வர முடியல அப்படின்னா அவங்கள ஒரு வீடியோ காலை சந்தித்து பேசலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த 40 பேர் இறந்த குடும்பத்தில் உள்ளவங்கள அத்தனை பேரையும் ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்தீங்க. அதில் ஒரு ஆள் கால் ஏதோ கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவரையும் இழுத்துக்கிட்டு வரீங்க. கொஞ்சம் போது ஒரு மனசாட்சி உங்களுக்குலாம் இருக்குதா? இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உண்டாகும்? அவ பேர் அதிகமாக உருவாயிருச்சு. இந்த ஆதவ அர்ஜுனா எங்கள் அண்ணன் மீது கையை வச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க. தைரியம் கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. எனக்கு அதை பார்க்கல எனக்கு யார் ஞாபகம் வந்துச்சுன்னா, வடிவேலு ஒரு படத்துல இப்ப உட்ரா பார்ப்போம், இப்ப அடிடா பார்ப்போம், என் தலைவன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க உங்க கட்சியை சார்ந்த தலைவர் மீது இந்த மாதிரி விமர்சனங்களை வரையில நீங்க என்ன மாதிரி பேசணும்னா, எங்களை தாண்டி எங்க தலைவர் மீது கையை வைத்து பார் அப்படின்னு சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டு இப்ப கையை வைடா பார்ப்போம்னா இது எப்படி இருக்குதுன்னா, அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதற்கு நீங்க சொன்ன இந்த பேச்சுக்கு இதுக்கு உதாரணமாக நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு இடத்துல கூட பிஜேபியை நீங்க விமர்சிச்சு பேசவே இல்லை. ஏன்னா உங்கள் மீது பிஜேபியில் சிபிஐ வழக்கு இருக்குது. அதையும் தாண்டி நீங்க அடிக்கடி பாசிசம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல். ஏன்னா நீங்க பாசிசம்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அதாவது அப்ப நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க? உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு தான் என்ன? கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. அரசியல் புரிதல் இல்லாம நீங்க சில விஷயங்கள் பேசுவதை கைதட்டி உங்களுடைய கட்சி தொண்டர்கள்
சிரிப்பாங்க, தலைவா தலைவான்னு கத்துவாங்க. ஆனால் பொது வழியில் வெளியில் மக்கள் பார்க்குறப்ப இவன் என்னன்னா அவன் ரொம்ப ஒரு மட்டமான ஆளாக இருப்பான் போல, அந்த மாதிரி ஒரு நோக்கங்களை தான் மக்களுக்கு வரும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய டிவிகே தொண்டர்கள், அதாவது டிவிகே உடைய ஐடி விங்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். இந்த அதிமுகவுடைய சில கூட்டங்களில் அங்கங்கே வந்து அந்த உங்களுடைய கொடி, அதாவது டிவிகேவுடைய கொடியை வந்து பறக்குது. நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க வந்து நம்ம எடப்பாடியார் பார்த்து, ஆஹா கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமா பேசியிருப்பாங்க. சரிங்களா? அந்த சமயத்துல சில விஷயங்கள் வெளியே வந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சது அதிமுக தொண்டர்கள் தான் அப்படிங்கிறது வெளியாயிருச்சு. சரிங்களா? இப்ப நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுடைய கட்சியுடைய கொடியை வந்து மாற்று கட்சிக்காரன் உங்களுடைய கட்சி கொடியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறான். அப்ப நியாயமா பார்த்தா நீங்க ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கணும். நீங்க அது சம்பந்தமாக எதுவுமே பண்ணல. அப்ப உங்களுக்கும் அதிமுகக்கும் ஏதோ ஒரு உள்ள ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இது தெல்ல தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா நீங்க வழக்கு தொடர்ந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த 40 நாள்ல விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்து சில வாகனங்கள் போகவும் வரும். இந்த ரோட் ஷோ நடத்தினார்ல, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜனநாயக படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 40 நாள் வந்து பொதுவெளியில் வரவே இல்லை. மக்களை நினச்சி அவர் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டார் போல. அந்த 41 குடும்பங்களை நினச்சி ரொம்ப அவர் கவலைப்பட்டார் போல. மூஞ்சி நல்லா பலூன் மாதிரி நல்லா வீங்கிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்த மூஞ்சி மாதிரி இல்லை. இப்போ அவர் பொதுவெளியில் பார்க்குற அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப கவலை, ஆழ்ந்த கவலையில் இருந்தால் மூஞ்சி வந்து அப்படி கொஞ்சம் பெருசாகிரும் பாருங்களேன். ஆமாம், அந்த மாதிரி வந்து கவலையை அதிகமாக அவர் வர வச்சுக்கிட்டனால மூஞ்சி ரொம்ப வீங்கிருச்சு. பொதுவாக நம்ம எப்படி கேள்விப்படுவோம், கவலைப்பட்டு அவர் ரொம்ப இறங்கிட்டாருன்னு கேள்விப்படுவோம். இது வந்து ஒரு புதுசாக வித்தியாசமாக எப்படி இருக்குதுன்னா வந்து மூஞ்சி ரொம்ப பெருசாக வீங்கிருச்சு. என்ன அதே மாதிரி இந்த 40 நாள், அதாவது அவர் வந்து வெளியில் வரவே இல்லை. இப்போ என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, வர்ற பொங்கலுக்கு இந்த ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வருது. அப்போ அந்த 40 நாளில் தான் இவர் இந்த ஷூட்டிங் இந்த ஸ்பாட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் போய் இந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு வந்தாரோ அப்படிங்கிற சில யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த அவர் இந்த ரோட் ஷோ நடத்தினதுக்கு மெயின் காரணமாகவே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் தான். இந்த படத்தை தமிழக திரைத்துறையில் உள்ளவங்கள்ட்ட நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், இந்த படத்தை வெளியிடாதீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு எடுக்க போய் தான் இந்த 41 பேர் இறந்தது. தமிழக அரசுக்கு நான் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன விடுக்கிறேன்னா, இந்த ஜனநாயக படம் வந்து வெளியில் வரக்கூடாது. ஏன்னா இதை எடுக்க போய் தான் பல பிரச்சனைகள் வந்தது. உங்களுக்கு யாவும் இருக்குமா தெரியல, இந்த தலைவான் ஒரு படம் வந்து நம்ம விஜய் வந்து எடுத்தார், நடித்தார். சாரி, அப்போ டைம் டு லீட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு வாக்கியம் வந்து வந்திருந்தது. இதை பார்த்து அப்போ உள்ள முதல்வர், மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. இதை பார்த்த உடனேயே படத்தை தடை பண்ணாங்க. அதுக்கு அவங்க 1000 காரணம் சொன்னாங்க. பட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அதுக்கு கீழே அந்த டைம் டு லீடுன்னு போட்டது தான். அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் விஜய் அப்பா அவர்களும் ஜெயலலிதா அம்மாட்ட வந்து கெஞ்சினாங்க. அதற்கு அப்புறம் தான் அந்த படம் வெளியிடப்பட்டது. ஸோ இந்த ஜனநாயக படத்தை தமிழக அரசு வந்து தடை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த படத்தால் தான் பல பிரச்சனைகள் வந்தது. நம்ம
இந்த உலக வரலாற்றை நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு தலைவரை பார்க்க போய் 41 உயிர் போனது அப்படின்ட்டு. அதுலேயும் சில பேர் சொல்றாங்க 41 பேர் போகல, 43 உயிர் போனதாக சொல்றாங்க. அதாவது 2 பேர் வந்து கர்ப்பமா வந்திருக்கிறாங்க. அந்த கர்ப்பமா இருக்கிற பெண்கள் மேலே கீழே விழுந்தோன்னா 7-8 பேர் அந்த வயிற்றுல விழுந்து மிதிச்சு அந்த சிசு வெளியாகி 43 உயிர் போனது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். கொடுமையான விஷயத்துக்கு மேல ஆலோ அர்ஜுனா இருக்கார்ல, அதாவது இந்த காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களை வன்முறை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறார். தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆதரவா வந்து அப்படியே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓடி வந்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டப் பண்ண. நீ என்ன சொல்லணும்னா, கட்சி சம்பந்தமாக மாணவர்கள் யாரும் உள்ள சேராதீங்க, உங்களுடைய வேலை படிக்கிற வேலை, அதற்காகத்தான் உங்க பெற்றோர்கள் உங்களை படிக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து பேசியிருக்கணும். ஆனால் எப்படா வந்து இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும், இந்த மாணவர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களே தவறான ஒரு வழியின் பக்கம் வந்து நீங்கள் அழைக்கிறீங்க. அதான் சொல்கிறேன்ல, கண்டென்ட்டை வந்து அள்ளி தொழிச்சிருக்கிறாங்க. அடுத்து யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, XIRS, அதாவது இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ், இதில் பணிபுரிஞ்ச இப்போ வந்து இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளராக அவர் பேர் தான் அருண்ராஜ். இவர் என்ன பேசுகிறார்னா, மகளிருக்கான இந்த 1000 ரூபா மாசம் மாசம் கிடைக்குதுங்களா, அதை வந்து நிப்பாட்டணும். அதே மாதிரி இந்த பஸ் பெண்களுக்காக எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் வந்து தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதனால் எத்தனையோ ஏழை பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தையும் அவங்க வந்தோம் நிப்பாட்டிடுவாங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, இதை வந்து பெண்கள் பேசணும். ஸோ இப்போ நீங்கள் அருண்ராஜ் அவர்களே ஒரு சேலையை கட்டிட்டு வந்து நீங்கள் பேசுங்க, அப்போவாச்சும் மக்கள் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு ஆண்கள் சம்பந்தமான ஒரு திட்டம்னா ஆண்கள் பேசணும். பெண்கள் சம்பந்தமான திட்டத்தில் நீ ஏன் உள்ள தலையிடுற அருண்ராஜ் அவர்களே? நீ ஏன் உள்ள தலையிடுற? ஒரு சேலையை கட்டிட்டு வந்து பேசு. நான் வந்து உங்கள் பேச்சு கேட்குறேன், சரி என்ன பேசாரு, அந்த அம்மா என்ன பேசுங்கிறத கேட்போம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்குறோம். நீங்கள் என்ன பேசுறீங்கிறத இப்போ கேட்குறோம். இப்போ இந்த வார்த்தைகளை உனக்கு சொல்வதற்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. பெண்கள் பேசட்டும், அவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் இந்த உதவித்தொகை வருது, அது வேண்டாங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். அதே மாதிரி இந்த பஸ் சம்பந்தமான விஷயங்களும் அவங்க முடிவு பண்ணணும். இங்கே கட்சியிலுடைய நிர்வாகிகள் சொல்ற அந்த ஒரு பெண் வந்து கருத்து, வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு வந்து 1000 ரூபா வேண்டாம், பேருந்து இலவசமும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு கத்துது. நீங்க அதை உருவாக்குனது சரிங்களா? நீங்க வந்து உங்க கட்சியிலோட அந்த பெண்களை கூட்டிட்டு வந்து அதை மனப்பாடம் பண்ண சொல்லி நீங்க பேச வைக்கிறது சரிங்களா? இதை வந்து மக்கள் பேசணும். ஒரு அதிமுகவுடைய கூட்டம் வந்துச்சுன்னா அதில் கூட வந்து சில மக்கள் வந்து கத்ததான் செய்வாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்படி ஆளுங்கட்சியை விமர்சிக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டுக்காக வந்து சில விஷயங்களை ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் செய்தே ஆக வேண்டுங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. நீ வந்து ஒரு பெண்மணி கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி மேடையில் நீ பேச வைக்கிற, மக்கள் சொல்லணும். மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாக்களோ யாரோ வந்து போய் பேட்டி எடுக்கணும். எத்தனை மக்கள் சொல்லியிருக்காங்க. சரி நான் கேட்குறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியவங்களா? எத்தனையோ பேர் சாப்பாடு கூட வழி இல்லாமலாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலவசம் வந்து அவங்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி மாதிரி தான் அவங்களுக்கு. நமக்கு தெரியாது. ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், இதை ஒன்றால் உணர முடியாது. ஏழைகள் பயனடைவார்கள் சரிங்களா? அதை விமர்சித்து பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. மேலும் பல விஷயங்கள், நான் நிறைய விஷயங்கள் நான் பேசலான்னு வந்தேன். அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். இது ஏபிஜே வைப் சேனல். நான் உங்கள் உஞ்சா.